ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் இந்தியாவுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிக்கக்கூடிய ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 11 அண்ட் iQoo 11 அப்படின்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே Snapdragon 8 Gen 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் Snapdragon ப்ராசஸரோட பேக் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ். பட் இந்த ப்ராசஸர் மட்டும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஹைலைட்டாக பேசினா போதுமா? இதை தாண்டி டிஸ்பிளே, பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங், மெயினாக கேமராலாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்துலேயும் எது பெஸ்ட்டாக இருக்குது? எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ரெண்டுல பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் அண்ட் பெஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன்? வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் லுக்னு பார்க்கும்போது OnePlus இங்கே மொத்தம் ரெண்டு கலர் ஆப்ஷன், பிளாக் அண்ட் கிரீன் அப்படின்ற கலர் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. 205 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.5 mm திக்னஸோட இருக்கு. அண்ட் மற்றபடி பில்டு குவாலிட்டி எல்லாம் கிளாஸ் பாடியில் நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல்டில் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டிக்கான ஒரு டிசைன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் iQoo பொறுத்த வரைக்கும் இவங்களுமே ரெண்டு கலர் ஆப்ஷன் தான், பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷன். 205 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.4 mm கடந்த ஒரு சிமிலரான ஒயிட் அண்ட் திக்னஸோட இந்த பிளாக் கலர் ஆப்ஷன் கிளாஸ் பாடியில் நமக்கு மேட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒயிட் கலர் ஆப்ஷன் சிலிக்கான் லெதர் பேக் ஃபினிஷோட இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய லுக்கும் சைட் பை சைடு இருக்கு. உங்களுக்கு எந்த லுக், எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஸ்பெக்ஸ்குள்ளே வந்தோம்னா ஆக்சுவலி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 2K ரெசல்யூஷனில் இருக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளே தான். பட் அதில் OnePlus 6.7 inchesக்கான சைஸில் 2K ரெசல்யூஷன் 10 பிட்கான E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, LTPO 3.0 டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1300 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10+ சர்டிஃபிகேஷன், டால்பி விஷனுக்கான சப்போர்ட், கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல டாப் ஃபீச்சர்ஸ்க்கான ஒரு டிஸ்பிளே இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவே iQoo 6.78 inchesக்கான சைஸ்ல இங்கேயுமே 2K ரெசல்யூஷனுக்கான 10 பிட்கான E6 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, LTPO டெக்னாலஜி 4.0ல வரக்கூடிய ஒரு டிஸ்பிளே. அண்ட் இது ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே, கர்வ்டு டிஸ்பிளே கிடையாது. மற்றபடி இதில் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1800 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10+ சர்டிஃபிகேஷன், டால்பி விஷன், கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டஸ் அப்படின்ற மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளேவுடைய ஃபீச்சர்ஸ் வைஸ் நமக்கு கிளியராக தெரியுது. இங்கே iQoo 11 இப்போ இண்டஸ்ட்ரியுடைய டாப் மோஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இங்கே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. LTPO 4.0 டெக்னாலஜி, E6 AMOLED பேனல் அண்ட் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான விஷயங்கள் அண்ட் 1800 nitsக்கான ஒரு பீக் பிரைட்னஸ் வேல்யூ மாதிரியான எல்லா விஷயங்களும் iQoo 11ல பெட்டரா இருக்கு. அண்ட் OnePlus பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் நல்ல டாப்பான ஃபீச்சர்ஸ் தான். பட் ஆனால் இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய ஃபீச்சரை விட்டுட்டு போன ஜென்ரேஷனுக்கான அந்த டாப் ஃபீச்சர்ஸ் LTPO 3.0 அந்த மாதிரியான விஷயங்களை இங்கே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் லேட்டஸ்ட் ஃபீச்சரோட ஒரு டாப் டிஸ்பிளே வேணும்னு நினச்சிங்கன்னா iQoo இங்கே கரெக்டாக இருக்கும். அடுத்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான். ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் மட்டும் வித்தியாசம். OnePlus இங்கே 100 wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. iQoo இங்கே 120 wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. iQoo இந்த 120 watt சார்ஜிங் யூஸ் பண்ணி 50% 8 minutesல சார்ஜ் பண்ணிக்க முடியும் அண்ட் 100% 25 minutesல சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. OnePlusல இருக்கிறது 100 watts அப்படின்றதுனால இங்கே மோஸ்ட்லி இந்த 100 watts யூஸ் பண்ணி நம்மளால ஒரு 30 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு 5 minutes கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த 5 minutesம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 120 wattsக்கு போங்க. இல்ல அதெல்லாம் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெண்டுத்துல நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு Snapdragon 8 Gen 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4nm சைஸில் இருக்கக்கூடிய ப்ராசரை பேக் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அந்த Snapdragon 8 Gen 2 இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய தி மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசர். அதனால நமக்கு பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இருக்காது. ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லருக்கான பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் எங்கன்னா இங்கே iQooல இந்த Snapdragon 8 Gen 2 கூடவே விவோவுடைய இந்த V2 சிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிப்பும் இங்கே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த V2 சிப் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இன்னும் பூஸ்ட் அப் பண்ணி இன்னும் பெட்டரான கேமிங் மாதிரியான விஷயங்களை இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் கேமிங் கொஞ்சம் iQooல லைட்டாக பெட்டராக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த வித்தியாசமும் இருக்காது, ஏன்னா ரெண்டுமே Snapdragon 8 Gen 2. பட் அந்த கிராஃபிக்ஸ் ரெண்டரிங் மாதிரியான விஷயங்கள் மட்டும் இங்கே iQoo லைட்டாக பெட்டராக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த சின்ன கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா iQooக்கு போங்க. மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே LPDDR5X ரேம் டைப், UFS 4.0 ஸ்டோரேஜ், Wi-Fi 7, Bluetooth version 5.3 அண்ட் வேப்பர் சாப்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி, எக்ஸாக்சிஸ் ஹாப்டிக்ஸ் வைப்ரேஷன் மோட்டர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காமனாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இங்கே இருக்குது.
நெக்ஸ்ட் கேமரான்னு வந்தோம்னா ஆக்சுவலி இங்கே ஃபீச்சர்ஸ்லேயே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் OnePlus 11 எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பின்பக்கம் 3 கேமரா இருக்குது. பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, சோனியுடைய IMX890 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சார் பேக் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இது போக 48 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட் ஆங்கிள் சோனி IMX581 அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணியிருக்கு. அண்ட் கடைசியாக ஒரு 32 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ IMX709 அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணியிருக்கு. அண்ட் இதில் மேக்ஸிமம் 8K 24 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அப்படியே இந்த பக்கம் iQoo 11ல பார்த்தோம்னா இங்கேயுமே பின்பக்கம் 3 கேமரா தான். பட் அதில் பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சாம்சங் உடைய GN5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சார் பேக் பண்ணியிருக்கு. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட தான் கொடுத்துருக்காங்க. இது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 13 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா இருக்கு. அண்ட் இதுலயுமே மேக்ஸிமம் 8K 30 fps வரைக்கும் நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே ரியர் கேமரா 8K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் கொடுத்திருந்தாலும் 8K அப்படின்றது சும்மா பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுல எடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியா இருக்காது. கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி பெட்டரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 4K 60 fps இல்லனா 1080 பிக்சல் 60 fpsல எடுக்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே ஸ்டெபிலிட்டி பெட்டரா இருக்கும். பட் 8K வீடியோ ரெக்கார்டிங் ரெண்டுலயுமே இருக்கு. அண்ட் இப்போ இந்த ரெண்டுத்துடைய கேமராவில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஃபீச்சர்ஸ் வைஸ் நம்ம சொல்லிடலாம் OnePlus இங்கே நமக்கு பெட்டரா தான் இருக்கு. ஏன்னா 3 கேமராவுமே நமக்கு சோனி சென்சார் பேக் பண்ணி வருது. அதுலயுமே பிரைமரி IMX890 அப்படின்ற சென்சார் இருக்கு. அது போக 32 மெகா பிக்சல் அந்த டெலிஃபோட்டோ IMX709 அப்படின்ற சென்சார் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 32 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணி நம்மளால DSLR லெவலுக்கான போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி OnePlusலாம் கிளைம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் போட்டோஸ் அவுட்புட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம சில சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் போட்டோ கண்டிப்பா OnePlus இங்கே பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் அது கூட இவங்க அந்த ஹசில் பிளேடோட பார்ட்னர்ஷிப்போட அந்த 3rd ஜென்ரேஷனுக்கான ஹசில் பிளேட் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் டியூனிங்காக அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பா போட்டோகிராஃபி வீடியோகிராஃபின்னு வரும்போது இங்கே நமக்கு OnePlus பெட்டரா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் iQoo பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஸ்மார்ட் போன்ஸ்லாம் கேமரா நல்லா கொடுத்துருந்தாங்க. பட் ஏன்னு தெரியல இந்த ஸ்மார்ட் போன்ல கேமரா கொஞ்சம் சொதப்பி தான் வச்சிருக்காங்க. அதுவும் அந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா இந்த செக்மெண்ட்டுக்கு வர்த்தபிளான கேமரா கிடையாது. பிரைமரியுமே சாம்சங் உடைய சென்சார் கொடுத்ததுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு நல்ல டாப்பான சோனி சென்சார் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு இங்கே கேமரான்னு பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ் வைஸ் iQoo விட OnePlus தான் பெட்டரான கேமரா ஃபீச்சர்ஸ் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான். 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா சோனி சென்சார் பேக் பண்ணி தான் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இருக்கு. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே செல்ஃபி கேமரா மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fps வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த செக்மெண்ட்ல 4K வீடியோ ரெக்கார்டிங் செல்ஃபியில் அவங்க கொடுத்துருக்கலாம். பட் ஏன்னு தெரியல ரெண்டு பேருமே இங்கே 1080 பிக்சலுக்கான வீடியோ ரெக்கார்டிங் தான் செல்ஃபியில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த செல்ஃபி கேமராவில் எது பெஸ்ட் எது பெட்டரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் iQoo OnePlus விட கொஞ்சம் பெட்டரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா iQoo விவோ உடைய சப் பிராண்ட் அண்ட் விவோ உடைய V2 சிப் அப்படின்ற அந்த டெடிகேட்டட் சிப் எல்லாம் இருக்கு. அண்ட் இந்த சிப் பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கு மட்டும் இல்ல கேமரா சைடுமே நமக்கு இன்னும் பெட்டரான கேமரா அவுட்புட் கொடுக்கிறதுக்கும் இந்த V2 சிப் அப்படின்றது ஹெல்ப் பண்ணும். அண்ட் விவோ எப்பவுமே செல்ஃபி கேமரால இன்னும் மோர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது பண்ணுவாங்க, பெட்டரா இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே OnePlus விட iQoo கொஞ்சம் பெட்டரான செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுக்காக OnePlus மொக்கன்லாம் நான் சொல்ல வரல. ஆக்சுவலி நீங்க தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் கேமரா செல்ஃபி கேமராவுமே கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். பட் ஒன்னா வச்சு பார்க்கும்போது OnePlus விட iQoo கொஞ்சமாக பெட்டராக இருக்க வாய்ப்புகள் இங்கே இருக்கு. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்லாம் ரெண்டு மொபைலுமே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ஆண்ட்ராய்ட் 13க்கான OSோட தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் OnePlusல ஆடடாக அந்த அலர்ட் ஸ்லைடர் அவங்க எப்பவும் கொடுக்கக்கூடிய அந்த அலர்ட் ஸ்லைடர் அப்படின்றது இங்கே ஆடடாக இருக்கு. மற்றபடி பிரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் OnePlus 8 128 ஜிபிக்கான பேஸ் வேரியன்ட் 57,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 16GB 256 ஜிபிக்கான வேரியன்ட் 62,000 அப்படின்ற பிரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த 128 ஜிபிக்கான ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல உங்களுக்கு UFS 3.1க்கான சப்போர்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த 256 ஜிபிக்கான ஸ்டோரேஜ் வேரியன்ட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் தான் உங்களுக்கு UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க. அப்படியே இந்த பக்கம் iQoo 11க்கு வந்தோம்னா இங்கேயுமே ரெண்டு வேரியன்ட். பேஸ் வேரியன்ட் 8GB 256 ஜிபிக்கான இன்டர்னல் வேரியன்ட். இங்கே பேஸ் வேரியன்ட் 256 ஜிபிக்கான வேரியன்ட் இருக்கிறதுனால இதில் உங்களுக்கு UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் டேரக்டாகவே இருக்கும். அண்ட் இந்த வேரியன்ட் 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக 16GB RAM 256 ஜிபிக்கான இன்டர்னல் வேரியன்ட் இருக்கு. இந்த வேரியன்ட் 65,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் iQoo விட OnePlus இங்கே கொஞ்சம் பிரைசிங் கம்மியாக இருக்கு. அண்ட் ரெண்டுத்துடைய சாஃப்ட்வேர் அப்டேட்னு பார்க்கும்போது OnePlus இங்கே 4 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே iQoo இங்கே 3 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த OS அப்டேட் அஷூரன்ஸ் பார்க்கும்போது OnePlus கொஞ்சம் பெட்டரா இன்னும் 1 வருஷம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஃபைனலி இப்போ இவ்வளோ நேரம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸை நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணதுல இருந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட், எனக்கு எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நல்ல பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோன், ரெண்டுத்துலையுமே நல்ல டாப்பான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் iQoo பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் OnePlusல காஸ்ட் கட்டிங்காக ஒரு சில ஃபீச்சர்ஸை கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிட்டு காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக iQoo விட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக செட் பண்ணியிருக்காங்க. பட் கேமரான்னு வரும்போது OnePlusல இங்கே நல்ல பெட்டரான கேமரா ஃபீச்சர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவை ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு OnePlus கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி அது கூட இதில் இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸுமே ரொம்ப நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா Snapdragon 8 Gen 2 இதுலையுமே கொடுத்துருக்காங்க. இதுவுமே பர்ஃபார்மன்ஸ் அல்ட்டியான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணும். பட் என்ன V2 சிப் iQooல இருக்கிறது ஒரு சின்ன அட்வான்டேஜ் அங்கே இருக்க போகுது. அதே மாதிரி டிஸ்பிளேல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே நல்ல கிளாரிட்டியான அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே தான். பட் லேட்டஸ்டான LTPO 4.0 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் E6 AMOLED பேனல் மாதிரியான விஷயங்கள் iQooல இருக்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவாக இருக்குது. பட் நீங்கள் சைட் பை சைடு வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்பிளேவுமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு கிளாரிட்டியான விஷன் கொடுக்கக்கூடிய டிஸ்பிளேவாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதில் வித்தியாசம் இல்லை. ஜஸ்ட் லேட்டஸ்டான ஃபீச்சர் இங்கே iQooல இருக்குது. ஸோ அந்த லேட்டஸ்டான ஃபீச்சர் கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா iQooக்கு போங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல, பார்க்குறதுக்கு நல்ல டிஸ்பிளேவாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா OnePlusலையும் உங்களுக்கு நல்ல விஷன் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேவாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஓவரால் பார்க்கும்போது எனக்கு எல்லா ஃபீச்சருமே OnePlusலையும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதோட கேமராவும் இங்கே ஆடடாக கொஞ்சம் இன்னும் பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸும் கொடுக்குது அப்படின்றதுனால ப்ரைஸிங்கும் கம்மியாக இருக்குது. அண்ட் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் இவங்க ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஓவரால் iQoo விட OnePlus பெட்டராக இருக்கிற மாதிரி தோணுது. பட் ஆனாலும் OnePlus உடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்ம ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி இந்த OnePlus 11 கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஓகே தான். மற்றபடி உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு OnePlus 11 iQoo 11 நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.